இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. சென்னை திருவல்லிக்கேணி மாட்டான்குப்பம் தெருவைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர், வயது 41, மாற்றுத்திறனாளி. இவர் இந்து முன்னணி அமைப்பின் திருவல்லிக்கேணி மத்திய மாவட்ட செயலாளராக உள்ளார். இவர் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உள்ள குறைகள் குறித்தும் துணை முதல்வர் உதயநிதி தனது தொகுதியில் எந்தவித முன்னேற்ற பணிகளையும் செய்யவில்லை என கூறி பேட்டியளித்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் நேற்று இரவு திமுக 116வது வட்ட செயலாளர் சசிகுமார், கட்சி நிர்வாகிகள் ஜிந்தா, சக்திவேல் உள்ளிட்டோர் ஸ்ரீதரை சந்தித்து உதயநிதியை பற்றி எப்படி குறை கூறலாம் என தகராறு செய்தனர். ஸ்ரீதரை மாற்றுத்திறனாளி என்று கூட பார்க்காமல் அவர் மீது கொடூர தாக்குதல் நடத்தினர். இதில் பலத்த காயமடைந்த ஸ்ரீதர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஸ்ரீதர் அளித்த புகாரின் பேரில் ஐசோஸ் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உதயநிதி மற்றும் திமுக அரசை விமர்சித்து பேட்டியளித்த மாற்றுத்திறனாளி மீது தாக்குதல் நடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தமான குடிநீர் அந்த பேட்டுக்கு பொண்ணாவது இல்லை. அப்பதான் 2001 சசிகலன் வந்து என்னை கூப்பிட்டு நீயே தேவையில்லாத பேட்டில் கொடுத்துருக்காரு, உங்க எவ்வளோ மரியாதை சொன்னேன். தப்பாக நான் சொன்னேன், நான் சொன்னேன், அங்கெல்லாம் கற்றுன்னு தான் சொன்னேன். அப்புறம் நான் அட்டு போட்டு சொல்லிட்டு ஒரு மரியாதை சொல்றேன். திருப்பி ஒன்றும் ஜிந்தா வச்சான். இந்த அம்மா ஒன்றும் 2-3 பேர் வந்துட்டு நான் அப்போ வச்சிருந்தா அந்த வண்டியில் வச்சுட்டு அப்படியே விட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். போலீஸ் வருவாங்க.